கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய நல்லடியார்களே, நாம் ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தீனுல் இஸ்லாம் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களுக்கு ஏற்ற ஒரு இயற்கையான ஒரு மார்க்கமாக இருக்கிறது. உலகத்தில் எந்த மூலையில் ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் அத்துணை மனிதர்களுக்கும் ஒரு இயற்கையான ஒரு மார்க்கமாக, மனிதர்களுடைய நனவுகளில் அக்கறை செலுத்துகிற ஒரு உயர்ந்த உன்னதமான மார்க்கமாக நம்முடைய மார்க்கம் இருக்கிறது. படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதை மட்டும் சொல்வதோடு நிறுத்தி கொண்டு விடாமல், படைக்கக்கூடிய படைப்பினங்களான நம்மளுடைய வாழ்வையிலும் நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு உயரிய மார்க்கமாக நமது மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய தன்மையே என்னவென்று யோசிக்கும் பொழுது, ஒரு மனிதனுக்கோ அல்லது ஒரு சமூகத்துக்கோ எதுவெல்லாம் நல்லதாக இருக்கிறதோ அதையெல்லாம் செய்யுங்கள் என்றோ, எதையெல்லாம் மனிதனுக்கு தனிப்பட்ட மனிதனுக்கோ சமூகத்துக்கோ நல்லது தருமோ அந்த விஷயங்களை எல்லாம் ஹலாலாக ஆக்கி தரும் இந்த மார்க்கம். இதையெல்லாம் செய்யுங்கள், இது ரொம்ப நல்லது என்பதாக நம்மை ஆர்வப்படுத்தும் ஊக்கம் தரும். எதையெல்லாம் தனிப்பட்ட மனிதனுக்கோ சமூகத்துக்கோ தீங்கு தருமோ, அழிவை தருமோ, உயிரையே எடுத்து விடுமோ, அப்படிப்பட்ட மோசமான விஷயங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி இதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், இது ஹராம் என்பதாக அற்புதமான முறையிலே அது தடுத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மார்க்கத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணித்திற்குரியவர்களே, எதையெல்லாம் மார்க்கம் தடுத்தது என்பதை சற்று யோசிக்கும் பொழுது, வட்டியை மார்க்கம் தடுத்திருக்கிறது, விபச்சாரத்தை தடுத்திருக்கிறது, சூதாடுவதை தடுத்திருக்கிறது, கொலை செய்வதை தடுத்திருக்கிறது, கொள்ளை அடிப்பதை தடுத்திருக்கிறது. இப்படி நிறைய லிஸ்டுகளை அடுக்கலாம் வந்திருக்கிறவர்களே. எதையெல்லாம் மார்க்கம் தடுத்திருந்ததோ, வட்டியோ விபச்சாரமோ சூதுவோ கொலையோ கொள்ளையோ, இவைகளெல்லாம் மனிதர்களுக்கு ஏற்றமானதா? கண்டிப்பாக இல்லை. மனிதர்களுக்கு தீங்கு தரக்கூடியது, அவர்களுடைய மானத்தை பறிக்கக்கூடியது, அவர்களுடைய உயிரையே பறிக்கக்கூடியது. எனவே இவைகளை எல்லாம் தவிர்த்து விட்டது அன்றைக்கிறவர்களே. ஏனென்றால் இவைகள் மூலமாக இவைகளுடைய லிஸ்டினை பார்க்கும் பொழுது மதுவும் ஒன்றாக இருக்கிறது. வட்டியை தடுத்தது போல, விபச்சாரத்தை தடுத்தது போல, சூதை தடுத்தது போல, கொலையை தடுத்தது போல, கொள்ளையடிப்பதை தடுத்தது போல, மதுபானம் குடிப்பதை மார்க்கம் தடுத்திருக்கிறது. அது வன்மையாக கண்டிக்கிறது. அப்படி குடிக்கக்கூடியவர்களுக்கு இம்மையிலேயும் மறுமையிலேயும் கேடுகளும் நாசங்களும் அநீதங்களும் அதிகமாக நடைபெறும் என்பதாக மார்க்கம் நமக்கு அவ்வப்போது தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. மனிதர்களுக்குரியவர்களே, ஏன் இது போன்ற ஹராமான விஷயங்களை, மனிதனுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்களை தடுக்கிறது என்றால், மனிதர்களுரியவர்களே, 5 விஷயம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. 5 இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியாது. முதல் விஷயம் பொருளாதாரம். பொருளாதாரம் இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் அல்லாஹ் ஹராமாக்கிய இந்த மதுபானம் பொருளாதாரத்தை நாசப்படுத்திவிடும். இரண்டாவது, அறிவு இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது. அறிவை நாசப்படுத்தக்கூடியதில் மிக கொடிகட்டி பறக்கக்கூடிய வல்லமை உடையது தான் மது. மதுவுக்கு அரபியில ஹம்ருன்னு பேர். மதுவுக்கு அரபியில ஹம்ரு, ஹாம் மீம் ரா. இந்த ஹம்ருன்னு சொன்னாலே மறைக்கக்கூடியது என்று அர்த்தம். எப்படி பேருக்கு ஏற்றவாறு செயல்பாடுகள் இருக்குது என்பதை பாருங்கள். எதை மறைக்கிறது? குடிப்பவனின் அறிவை மறைக்கிறது. குடிக்கக்கூடிய குடிகாரனுடைய அறிவையும் அவனுடைய ஞானத்தையும் இந்த மது உள்ளே போனதும் அது அப்படியே மறுகடித்து விடுகிறது, மறுகடித்து விடுகிறது.
செய்கிறது. அன்பிற்குரியவர்களே, அதுக்கு தான் அரபில ஹம்ரு மதுக்கு ஹம்ரு என்பதாக அறிவை மறைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். எனவே இந்த மது குடிப்பதால் மனிதனுடைய அறிவு வீணாகி விடுகிறது என்பதை பார்க்கிறோம். மூன்றாவது விஷயம், இந்த மனிதன் ஏற்று வாழக்கூடிய ஈமானை இழக்க செய்து விடுகிறது இந்த மதுபானம். அன்பிற்குரியவர்களே, நான்காவது, அந்த மனிதன் எந்த வம்சத்தை சேர்ந்திருக்கிறானோ அந்த வம்சத்தினுடைய குடும்ப கண்ணியத்தையும் வம்சத்துடைய கண்ணியத்தையும் குறைத்து விடுகிறது. ஐந்தாவது, எல்லாத்துக்கும் மேலாக அவனுடைய உயிரையே பறித்து விடுகிறது. அதன் பொருளாதாரத்தையும் இழக்க செய்கிறது, அறிவை இழக்க செய்கிறது, தீனை இழக்க செய்கிறது, வம்சத்தின் கண்ணியத்தை இழக்க செய்கிறது. கடைசியிலே உயிரையே பறிக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒன்றுதான் இந்த மதுபானமாக இருக்கிறது. அதனால் இவைகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்து இருங்கள் என்பதாக மார்க்கம் நமக்கு தெளிவான முறையில் சொல்லியிருக்கிறது. கணிதக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு வசனத்தில் இப்படி சொல்லுவான், வலா துல்கு பி ஐதிக்கும் இலா தஹலுகா, உங்களை அழித்து நாசமாக்கக்கூடிய விஷயத்தில் உங்களுடைய கைகளை போடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். கைகளை போடுவதுனா என்ன அர்த்தம்? நம்மளுடைய கையினால் இது போன்ற விஷயத்தை நாம் எடுக்கவோ தொடவோ அதில் ஈடுபடவோ எந்த வகையிலும் அதற்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது என்பதை தெளிவான முறையில் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இருக்கிறவர்களே, இன்னைக்கு மதுவுக்கு நிறைய பேர்களை வைத்து விட்டார்கள். மது என்பதாக, சாரா என்பதாக, கண்ணு என்பதாக, பிராந்தி என்பதாக, விஸ்கி என்பதாக, பீர் என்பதாக, ஆக எதுவாக பேர் தான் மாற்றமே தவிர அதற்கு முக்கியமான ஒன்று, அதனால் என்ன ஏற்படும்? போதை ஏற்படும். எனவே போதை அனைத்துமே ஹராம். இருக்கிறவர்களே,